ஹாய்! நான் எனக்கு பிம்பிள்ஸ் வந்த டைமில் என்னோடய ஃபேஸில் இந்த மார்க்ஸ் எல்லாம் இருந்த டைமில் நான் என்ன யூஸ் பண்ணேன், என்ன ஃபேஸ் பேக் போட்டேன், எப்படி சரியாச்சு அப்படின்ற வீடியோ தான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். இது 2வது வீடியோ. பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் போகிறதுக்கு நம்மளோட ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணுற துளசி தான் எடுத்திருக்கேன். துளசி அதை பைண்ட் பண்ணுறதுக்காக முல்தானி மெட்டி, கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாஜ் கொடுத்து அப்படியே ஃபேஸில் எல்லாம் இறங்கட்டும். மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட பிம்பிள்ஸோட அந்த இருந்த இடமே தெரியாது. இது ஃபஸ்ட் டைமில் இல்லை, நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த துளசியோட பெனிஃபிட் உங்களுக்கு துளசி ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபேஸில் அப்படியே அந்த மார்க்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வந்துடும். என்னோடய ஃபேஸில் அம்மா போட்ட தழும்பு, பிம்பிள்ஸ் வந்த தழும்பு, எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது. அதெல்லாம் சரியாயிடுச்சு. நான் இந்த பேக் தான் யூஸ் பண்ணேன். இதில் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் இனி வராமல் இருக்கவும், வந்த பிம்பிள்ஸோட மார்க்ஸ் போகிறதுக்கும் இது ரொம்ப சூப்பர் டூப்பர் ஃபேஸ் பேக்கு. நான் நிறைய டைம் எனக்கு மனசுக்கு தோன்ற டைம்லாம் வீட்டில் இருந்து துளசி பறிச்சிட்டு வந்துடுவேன். உங்கள்கிட்ட துளசி இல்லை, நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துளசி பவுட்ரு நாட்டு மருந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, நிறைய ஃபேஸ் பேக் இருக்குது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.